இப்போ சொல்லுவியா சொல்ல மாட்டியா? அது இதை பற்றி நம்ம அப்புறமே பேசலாமா? சரி விடு. நானும் உன்னை லவ் பண்ணலான்னு நினச்சேன். சரி நீ போ. என்ன சொன்ன? காது கேட்கலையா? நானும் உன்னை லவ் பண்ணலான்னு நினச்சேன். சரி போ. விஸ்வா என்ன சொல்ற? அப்ப ஆத்தி? அவள் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், சரியா? சரி நீயே எத்தனை நாள் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்த? அது உனக்கு என்ன பிடிக்காதோன்னு தான். நீ இவ்வளோ வருஷமாக என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்க விஷயமே எனக்கு தெரியாது தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரியும். சாரி காவ்யா, இத்தனை நாளாக உன்னை புரிஞ்சிக்காமல் இருந்தேன்ல. அப்போ உண்மையாவே வா? ஆமாம். இல்லை யாரும் கிடைக்கலன்ட்டு நீ சொல்றியா? ஓ அப்படியா? இத்தனை நாளாக புரிஞ்சிக்கலையே, நம்மளை லவ் பண்ணுற ஒருத்தி இருக்காளேன்ட்டு தான் உன்கிட்ட வந்து பேசினேன். சரி போ. ஏய் உன்னை போதானே சொன்னேன். போடா. சாரி காவ்யா, லவ் யூ. தேங்க்ஸ் விஸ்வா. அவ்வளோதானா? சரி, லவ் யூ டூ. அப்பாடி, ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானடா. நீ மட்டும் சொல்லினா எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. சக்தி, என்னால் நம்பவே முடியலடா. நம்ம கல்யாணம் நடந்ததா? ஆமாம், எல்லாமே சடனாக நடந்துச்சுல, ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஆமாண்டி, சீரியஸாக நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. விடு, அதுவும் நல்லது தான். சரி படுக்கலாமா? என்ன இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம், இன்னைக்கு என்னன்னு தெரியும்ல. சரி சரி, நான் கொஞ்சம் பேசணும் உன்கிட்ட. இப்போ என்னடி பேச போகிற? நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறோம்ல. என் வீட்டுக்கா? ஆமாம், அவங்க அப்பா பார்க்க போகிறோம்ல. ஆமாண்டி, அதுக்குன்னு அது என் வீடெல்லாம் இல்லை. சக்தி, ஏன் இப்படி பேசுகிற? அதாண்டி உண்மை. அவங்க யாருக்கும் என்னை பிடிக்காது. நானும் பெருசாக அங்கே போகிறதும் கிடையாது, ஃபோன் கூட பேச மாட்டேன். ஏதோ நிதிஷ் சொல்கிறான்னு தான் நாளைக்கு போகலான்றதுக்கே ஒத்துக்கிட்டேன். சரி, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளுடி. உனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா? உண்மையாக சொன்னால் எனக்கு அவர் பிடிக்காதுடி. எப்பயுமே அவருக்கு என்னோட அண்ணன் தான். அண்ணன் தான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். அண்ணன் தான் கரெக்டாக செய்வான். நான் செய்கிறது எல்லாமே தப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்டா அப்படி பண்ணுறாங்க? ஆக்சுவலாக எங்கள் அம்மா இறந்ததே என்னால் தானே. என்ன? நான் பிறந்ததுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கடி. அதனால என்ன பெருசாக எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. டேய், அப்படிலாம் இருக்காதுடா, உள்ளுக்குள்ளே பாசம் இருக்கும்ல. அதெல்லாம் எதுவும் இல்லடி. ஏன் இப்போ தேவையில்லாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கா? இப்போ என்ன வேலை நமக்கு? சரி சரி. துர்கா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. அப்படியா? நானும் தான்டா. உங்கள் அம்மா நினச்சி ஃபீல் பண்ணுறியா? சாச்சா இல்லைடா. ஏன்டி இப்படி சொல்கிற? நான் பாசமாக தான் இருந்தேன், அவங்களுக்காக தான் எல்லாமே செஞ்சேன். ஆனால் அவங்க என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. நீ எப்படி உங்கள் அப்பாவை பிடிக்கலன்னு சொல்கிறியோ அதே மாதிரி தான்டா. எனக்கு என் அம்மாவை விட நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, எனக்கு அது போதும்டா. வேற என்ன வேணும் சொல்லு? சரி விடுடி செல்லம், இனிமேல் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? நான் இருக்கேன்ல. என்னால் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி தர முடியுமான்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். டேய் சக்தி, நீ என் கூட இருக்கல, எனக்கு அது போதும்டா. சரி, காலைல சீக்கிரமாக போகணும்ல? ஆமாம், காலைல சீக்கிரமாக எந்திரிக்க முடியுமான்னு தான் தெரில. ஏன் மேடம்க்கு அவ்வளோ டயர்டாக இருக்கோ? ஆமாம். சரி சரி, நல்லா ரெஸ்டடு. டேய் மச்சான், செம்மையாக பசிக்குதுடா, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணேன். நிதிஷ்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டே போட்டுடலாமா? அவங்க சாப்பிட்டு போகிறாங்களா இல்லை போகிற வழியில் சாப்பிட்டு போங்களான்னு தெரியலல்ல. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு கிளம்பியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன மச்சான், கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுடா, நீங்களும் வந்திருக்கலாம். டே போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் இருக்கான் தெரியுமா? உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அடா ஆமாண்டா, நான் மறந்துட்டேன். சிவா தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அப்படியா? சரி, சிவா இங்கே வந்துருவேன்னு சொல்லிட்டான். நீங்கள் போய் ஆஃபீஸை பார்த்துக்கோங்க. டேய் சாப்பிட்டு போகிறீங்களா? உங்களுக்கும் சேர்த்தே ஃபுட்டு ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லைடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்போ கிளம்புனா தான் நாங்கள் இன்னைக்குள்ளேயே திரும்பி வர முடியும். டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருந்துட்டு நாளைக்கு கூட வாங்க. டேய் அவங்க அப்பா எப்படி என்னன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு தங்க விடுவாரா? அதெல்லாம் விடுவாங்கடா, பொறுமையாக பேசிட்டு வாங்க, சரியா? சரி பார்க்கலாம். வந்துட்டேன். அது சரி, நீங்களாம் வந்துட்டீங்க. பொண்ணு மாப்பிள்ள தான் இன்னும் காணும். அட, அவங்களுக்கு டயர்டாக இருக்காதா? எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறாங்க. ஏ லூஸு, நேற்று அழிஞ்சு தெரிஞ்சதில் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். சரிங்க மேடம், சரி சரி. டே விக்ரம், வர்ஷா தூங்கிட்டு இருக்கா, நீ அவளை பார்த்துக்க, சரியா? அவனே எந்திரிக்கல. கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் விக்கி, எங்க ஸ்ரீயை காணோம்? அவளா? நான் நேத்தே கூட்டு போய் வீட்டில் விட்டேனே. ஓ, நல்ல பிள்ளையாமா. அப்புறம் அவங்க அப்பா எங்கேயும் விடாமல் போயிட்டாருன்னா அதனால தான். டே சக்தி. சொல்லு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டாடா.
சரிடி வா. என்ன ரெண்டு பேரும் ஜாலியா போறீங்க, உங்களுக்காக நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரிடா மச்சான், பேசிக்கிட்டே போயிட்டோம். ஏய் ஆத்தி, அவங்க ட்ரெஸ்ஸை பத்தியா? கப்புள்ஸா? ஐயோ, இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. கொழுப்புடா உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்ப இருக்கிற. இப்போ நாங்க அனுபவிக்கிறோம்ல, அப்ப நீங்க ரெண்டு பேரும் அனுபவிங்க. சரி, உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அவர் எங்க வேலை பார்க்குறாரு? அவர் ரிட்டையர்டு போலீஸ். என்ன போலீஸா? ஆமாண்டா. டேய், உங்க அண்ணன் தானடா போலீஸு? என்ன அண்ணனுமா? ஆமா. டேய், ஏன்டா உங்க அப்பா போலீஸ்னு சொல்லவே இல்லை? அது சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லடி. இருந்தாலும் அவர் நல்லா தானடா பேசுறாரு எங்ககிட்டலாம். உங்ககிட்டலாம் நல்லா தான் பேசுவார், என்னை தவிர. எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவரை வச்சு அவனுக்கு போலீஸில் வேலை வாங்கினாங்க. ஸோ அதனால் அவன் இப்போ போலீஸில் இருக்கான். சரி, எப்படியும் நாங்கள் நாளைக்கு தான் வருவோம்னு நினைக்கிறேன்டா. அது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேடா மச்சான், நீங்கள் ஒரு வாரம் கூட இருந்துட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே இருங்க. துர்கோட அம்மா இது வந்துட போகிறாங்க. அம்மா, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியே இல்லையாடா நீ? பண்ணண்டா, அவங்க அங்கே தான் இருக்காங்களாம். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துப்பாரு. அதுக்குன்னு அசால்ட்டாக இருக்காதீங்க, எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருங்க. சரி, நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும். சரிடா. என்ன மச்சான் சாப்பாடு? டேய் இருடா, நான் போய் வருஷம் எழுப்பிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு போறன்னு எனக்கு தெரியும். மச்சான். சரி, எனக்கு பசிக்குது, உனக்கும் பசிக்குதுன்னு, அதுக்கு தான் இப்போ போற. சீக்கிரமா எழுப்பிட்டு வந்துடுறேன்டா. சரிடா மச்சான், கொஞ்சம் சீக்கிரம் வா, சரியா? தேங்க்ஸ்டா. லூசா, நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற? சரி, வெயிட் பண்ணி வந்துடுறேன். அப்போ சரி, நானே ஆள் கூட கொஞ்ச நேரம் கடலை போட்டு வந்துடுறேன். வெயில் எப்படி அடிக்குது, இவ எப்படி தூங்குறா பாரு. வர்ஷா, நான் உன்னை எழுப்பத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணப்பா, நீ தான் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அதனால யாத்தி விட்ரி, என்ன தூக்கமா வருது. யாத்தி என்ன மேடம் ஷாக்கோ? வாயை திறந்து பேசுடி. வாயை திறந்து பேசா. விக்ரம், நானும் பல்லே விளக்கல. அதனால என்ன? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, ஓவரா பண்ணாத. அம்மா, நீங்க என்ன இங்க? உன் கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம் தான். அவங்களாம் எப்பயே கிளம்பிட்டாங்க. சரி விடுங்க, நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். சரி, அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு, ஆஃபீஸ்க்கு போகலாம், போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். ஓ சரி, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? ஏன் நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே இறங்கி போயிடுவேன். விக்கி இருக்காண்டி. ஸ்ரீ எங்க? அவளை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டானோ. சரி, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வரியா? ஹே, இதில் ஏதாச்சும் கேம் இருக்குமா? தெரியலடி, நானே இன்றைக்கி தான் வரேன் இந்த ஆஃபீஸ்க்கு. ஓ அப்படியா? அப்போ இதுக்கு முன்னாடி வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், அவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்க? ஏதோ மீட்டிங்னு சொன்னாங்க. மீட்டிங் முடிச்ச வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சரி.